தண்ணியில் இந்த மருந்தை வந்து நம்ம கலக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி நிற்கிறேன். நல்லா நீ நல்ல பக்கம் நின்று நல்ல பையன். உடம்பே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இதனுடைய என் ஃப்ரெண்டு வந்து இந்த மருந்து யூஸ் பண்ணுங்க. வெல்கம் டு 70s கார்ட் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடு வந்து உனி நிறைய இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் போயிட்டு வந்து இது பண்ணிங்கன்னா போயிடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்ப்ரே மூலிமா அடித்தோம்னா உனி வந்து சுத்தமாக போயிடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 2 லிட்டர் தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணியில் இந்த மருந்தை வந்து நம்ம கலக்கலாம். என்ன சீகா தூள் மாரியே இருக்குது. மருந்து வந்து நம்ம கலக்கிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயில் வந்து ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கட்டிகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உனி வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ தான் தீனி கொடுத்தாலும் உனிகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டல்லாகிடுச்சு கன்றுக்குட்டி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போயிட்டு இன்றைக்கி உனி மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் வந்து போட போகிறோம். இந்த 3 கன்றுக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா உனி வந்து அதிகமாக இருக்குது. தீனியை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து ரொம்ப டல்லாகவே இருக்குது கன்றுக்குட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு வந்து நம்ம வந்து உனி மருந்து முதல்ல வந்து போட போகிறோம். வாடா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ல கன்றுக்குட்டிய, எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்றுக்குட்டிய. இந்த கன்றுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆளே வந்து கிட்ட இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப பூச்சி சுத்தமாக உள்ளது, தொட முடியாது. பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படும். வாடா. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாட்டை வந்து நம்ம வந்து கழுவிடலாம். முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உனி மருந்து போடலாம். நெல்றா வெளிச்சா ஒன்றுடா. நெல்றா ஒன்றும் இல்லை. நெல்றா, ஏன்டா இப்படி பண்ற? நெல்றா. சரி. ஓ. திரும்பி நிக்கிற. நல்லா நீ நல்ல பக்கம் நின்று இந்த பக்கம் வந்து நிக்கிற. சரி.
அமைதியான அருமையாக நிற்கிற. மற்ற மாடு மாரிலாம் எகராத எவ்வளோ அமைதியாக நிற்கிற. ஏன்டா வெளிச்ச நல்ல பையன். நார வரைக்கும் அமைதியாக நின்றுந்த என்னடா அப்படி பண்ண. சரி 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 நில்லு நில்லு நில்லு, ஓடாத ஓடாத. பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாடு வந்து கழுவிட்டோம். நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். உனி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டில் நிறைய இருக்குங்க. மாடு எவ்வளோ தான் தீனி சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இதனுடைய சத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனியே இது பண்ணிடுது, உனியே சாப்பிட்ருது. நின்றா இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனி நிறைய இருக்கு. பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க உனி. நாங்களும் நிறைய மருந்து ட்ரீட்மெண்ட் நாட்டு வைத்தியம் ட்ரை பண்ணிட்டோம். மாடை பராமரிக்கிறதே இவங்களுடைய வேலையாக இருக்குது. மாடை வந்து சரியான முறையில் வந்து நம்ம பராமரிக்காத விட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். கரெக்டான வந்து முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பராமரிக்கணும். ஓ நில்றா. சரி. ஒரே இடம் தவறாத அடிக்கணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உனி எல்லா இடத்துலையும் இருக்குது வந்து சாகும். ஒரு இடத்துல அடித்து ஒரு இடத்துல அடிக்க மாட்டோம்னா உனி வந்து பார்த்தீங்கன்னா சாகாமல் போயிடும். அதனால் எல்லா இடமே நம்ம வந்து மாடு ஃபுல்லாக வந்து அடிச்சிட்டோம். இந்த மருந்து வந்து ரிசல்ட் எப்படி தருதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் நிறைய மருந்து யூஸ் பண்ணோம். என் ஃப்ரெண்டு வந்து இந்த மருந்து யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து இந்த மருந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து எந்த மாதிரியான மருந்து வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரியான விதமான மருந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாங்களும் வந்து ஒரு 4 பேருக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாடு வந்து நம்ம வந்து அதனால் வெயிலில் கட்டணும். வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கட்டினோம்னா அந்த உனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தானாக வந்து இறங்கிடும். 1 hour வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் கட்ட சொன்னார். அதனால் நம்ம வந்து வெயிலில் கட்டியிருக்கிறோம். ரிசல்ட் எப்படி இருக்குன்னா நாளைக்கு முழு வீடியோவில் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன்.